அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு அசூர வேகத்துடன் முழு ஆட்சி பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு யாராலும் தடுக்க முடியாது, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது விரையாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டார். அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் அங்கு வக்ரகதியில் திரும்பி விரயஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. ஜென்மராசியில் வலம் வந்த சூழலில் விரயத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை 7.5 சனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பொதுவாகவே ஜென்மராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் முழு ஆட்சி பலத்துடன் அசூர வேகம் பெற்று வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாகவும் மங்களகரமாகவும் அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மத்தில் வக்ரம் பெறுவது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். திருமணம், புத்திரபாகியம் போன்றவற்றில் 7.5 சனியாக இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாருங்க சனி பகவான். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாகவும் நிறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராகுவுடனும் இணைந்து பல வருடங்களுக்கு பிறகு மிக சிறப்பான கூட்டணியை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்குகிறது. ஏனென்றால் ஜென்மத்தில் இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்று அசூர வேகத்துடன் விரயத்தை நோக்கி நகருகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று விரயம் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதாக அமையும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் வலுப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி. எனவே வாக்கியத்தின்படி வக்ரம் பெற்று வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அசூர வேகத்துடன் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஜென்ம ராசியில் சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவர் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடி மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகுவின் கூட்டு சேர்க்கை என்பது ஜென்மத்தில் சேர்ந்திருப்பது மட்டுமல்லாது அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயம் நன்மை உண்டு. ஆனால் வக்ர நிவர்த்தி பெறும்போது சற்று கவனம் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது மிக விரைவில் இன்னும் சில மாதங்களில் முழுமையாகவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ஜென்மத்தை விட்டு விலக போகிறாருங்க சனி பகவான். எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள்
காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக அமைந்திருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நிரந்தர உடல் ரீதியான உபாதைகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணையக்கூடிய சந்தர்ப்பமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை நன்கு பேசி தீர பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் உறுதியாகவே அசூர வேகத்துடன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய முழு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் மாற்றி அமைக்க போகிறார். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக பணிச்சுமை வேலை பளு அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நிறைந்த ஆதாயத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் பொறுப்புகள் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்தித்து வந்த சூழலில் தற்போது நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏமாற்றம் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழலில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த உத்தியோக ரீதியான சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலும் நிச்சயம் கும்பராசிக்காரர்களை தேடி விரைவில் வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய பிரச்சனைகள் தலைதூக்கினாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. புதிதாக ஒப்பந்தங்கள் ஆர்டர்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சற்று சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்ற வாய்ப்பை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பயிற்சி நிறுவனம் துவங்குதல் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் விருதுகளை பெறக்கூடிய வகையில் புதிய படைப்புகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான வாய்ப்பையும் சிறியது என்று அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்த வேண்டாம். சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் அவற்றின் மூலமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொல்லைகள் தொந்தரவுகள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைத்து கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை விட்டு விலகும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக கல்வி சார்ந்த பணிகளில் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியாக இருந்தாலும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அசூர வேகம் எடுக்கும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நன்மையை நிறைவாக பெற நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள
சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மேலும் சனிக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் மதிய வேளையில் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சனி.